நவீன போரில் அதாவது மாடர்ன் வார்ஃபேரில் மிசைல்ஸ் வந்து ஒரு புரட்சியை ஏற்படுத்திக்கிட்டு வருதுன்னு தாங்க சொல்லணும். நம்ம இந்த மிசைல்ஸ்லாம் பற்றி பேசும்போது க்ரூஸ் மிசைல்னு சொல்லுவாங்க, பலிஸ்டிக் மிசைல்னு சொல்லுவாங்க, ஹைப்பர்சோனிக் மிசைல்னு சொல்லுவாங்க. இதுக்கெல்லாம் என்ன தாங்க வித்தியாசம்? ரொம்ப பெரிய வித்தியாசம்லாம் கிடையாதுங்க, ரொம்ப சிம்பிளான வித்தியாசம் தான். ஸோ இந்த வீடியோவில் இந்த அட்வான்ஸ்டு வெப்பனுக்கு இடையான வேறுபாடுகளை பிரேக் பண்ணி மிலிட்ரி ஆப்ரேஷனில் இது ஒவ்வொன்றும் எப்படி தனித்துவமாக செயல்படுதுங்கிறது தான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டீட்டெயில்டாக சொல்கிறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் க்ரூஸ் மிசைல்லாம் என்ன, பலிஸ்டிக் மிசைல்லாம் என்ன, ஹைப்பர்சோனிக் மிசைல்லாம் என்னன்னு டீட்டெயில்டாக ஒன்று ஒன்றா சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் அதுக்கு இடையான வேறுபாடுகளை ஒரு டேபிள் காலம் போட்டே உங்களுக்கு காமிக்கிறேன். நான் ஒன்று ஒன்றா சொல்லும் போதே உங்களுக்கு என்னென்ன வேறுபாடுகள்னு புரிஞ்சிடும். அதுக்கப்புறம் டேபிள் போட்டு காட்டுறேன்னா உங்களுக்கு இன்னும் டீட்டெயில்டாகவே புரிஞ்சிடும். நம்ம இந்த மிசைலுக்கெல்லாம் இடையான வேறுபாடுகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்தை தெரிஞ்சுக்கணுங்க. அதாவது என்னென்னா மேக் நம்பர். இப்போ ரீசெண்டாக ஹைப்பர்சோனிக் மிசைல் வந்து இந்தியா லான்ச் பண்ணிச்சு. உடனே அதில் என்ன சொன்னாங்க, மேக் 5 to 5க்கு மேலே போகும் அப்படின்னு சொன்னாங்க. என்ன தான் மேக் 5ன்னு சொல்கிறாங்க, மேக் 1ங்கிறாங்க, மேக் 2ங்கிறாங்க. மேக் நம்பர்னால் என்னங்க? ஒன்றுமே இல்லைங்க, சிம்பிளான விஷயந்தான். அதாவது ஸ்பீட் ஆஃப் சவுண்டு, அதாவது நான் பேசுகிறேன்ல வார்த்தை, ஒலி வருதுல்ல, இந்த ஒலியோட வேகம்னா என்னன்னு நமக்கு தெரியணும். நம்ம இந்த ஒலியோட வேகம் எப்படி கால்குலேட் பண்ணியிருக்காங்கன்னா 343 மீட்டர் பெர் செகண்டு. செகண்டில், மீட்டர்லேயும் செகண்ட்லேயும் கால்குலேட் பண்ணும்போது 343 மீட்டர் பெர் செகண்டு. அதே மைலில் கால்குலேட் பண்ணாங்கன்னா 761 மைல் பெர் ஹவரில் சொல்லும் போது. அதேமாதிரி நம்ம கிலோமீட்டரில் ஹவரில் வச்சு பார்த்தோன்னா 1234 கிலோமீட்டர் பெர் ஹவர். இதுதான் ஒலியோட வேகம் டிஃப்ரெண்ட் மெஷர்மெண்ட்டில். எதுக்கு நான் டிஃப்ரெண்ட் மெஷர்மெண்ட் சொல்கிறேன், நான் கொஞ்சம் நேரத்தில் சொல்கிறேன். இப்போ நமக்கு இந்த மேக் நம்பரை கண்டுபிடிக்கணும்னா நமக்கு என்ன தேவைன்னா ஒரு ஆப்ஜெக்டோட வேகம், அதாவது வெலாசிட்டி தேவை, திசை வேகம் தேவை. இப்போ இந்த க்ரூஸ் மிசைல் ஒரு 300 மீட்டர் பெர் செகண்ட் வேகத்தில் போகக்கூடியதுன்னு வச்சுங்க. 300 மீட்டர் பெர் செகண்ட் வேகத்தில் போகக்கூடியது. இந்த 300 மீட்டர் பெர் செகண்ட் வேகத்தில் போகுது இல்லை, இதுதான் அதோட வெலாசிட்டி. இந்த வெலாசிட்டியை நம்ம ஸ்பீட் ஆஃப் சவுண்டோட டிவைட் பண்ணோன்னா வர ஆன்சர் தான் மேக் நம்பர். இப்போ அந்த 300 நம்ம 343 டிவைட் பண்ணோன்னா நமக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும்ல, அதுதான் வந்து மேக் நம்பர். இந்த மேக் நம்பரை எப்படி பிரிக்கிறாங்கன்னா ஒரு 4 ஸ்டேஜாக பிரிக்கிறாங்க. எப்படின்னா மேக் வந்து 1ங்கிறது 343 மீட்டர் பெர் செகண்டு வேகத்தில் போகக்கூடியது, அதுதான் 1. இந்த 1க்கு கீழே இருக்கிறது எல்லாமே என்னென்னா 0.5, 0.0லேருந்து 0.9 வரைக்கும் என்னென்னா சப்சோனிக் மிசைல்னு சொல்லுவாங்க. அந்த 1 இருக்குல்ல, 343 மீட்டர் பெர் செகண்ட், கரெக்டாக நான் மீட்டரில் சொல்கிறதா மீட்டருங்கிறேன், கிலோமீட்டரில் சொன்னால் 1634 கிலோமீட்டர் பெர் ஹவர். அப்படின்னா அதுதான் வந்து அந்த ஸ்டேஜில் இருக்குல்ல, அதுக்கு பேர் டிரான்சோனிக் மிசைல்னு சொல்லுவாங்க. அந்த 1க்கு மேலேருந்து 5க்குள்ளே வரைக்கும் இருக்கிறது எல்லாமே என்னென்னா சூப்பர் சோனிக் மிசைல்னு சொல்லுவாங்க. 5க்கு மேலே இருக்கிறது எல்லாமே, மேக் நம்பர் 5க்கு மேலே இருக்கிறது எல்லாமே ஹைப்பர்சோனிக் மிசைல்னு சொல்லுவாங்க. அதுவே 25க்கு மேலே இருக்கிறதெல்லாம் வந்து மேக் 25க்கு மேலே இருக்கிறதெல்லாம் ஹைப்பர்சோனிக் மிசைல் இல்லைனா ஹைப்பர் வெலாசிட்டின்னு சொல்லுவாங்க. இப்போ உங்களுக்கு இந்த மேக் நம்பர்னால் என்னென்னு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சிம்பிளான விஷயம் தாங்க, ஒன்றுமே இல்லை. நான் இப்போ கொஞ்சம் பெருசாக சொன்னேன்னு நினைக்காது, சிம்பிளான விஷயம். ஒன்றும் இல்லை, அந்த பொருள் வந்து எவ்வளோ ஸ்பீடில் போகுமோ அதை வந்து ஸ்பீட் ஆஃப் சவுண்டில் டிவைட் பண்ணால் வர ஆன்சர் தான் மேக் நம்பர். அதை வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறாங்க, சப்சோனிக்கு, டிரான்சோனிக்கு, சூப்பர் சோனிக், ஹைப்பர்சோனிக், ஹைப்பர்சோனிக்னு. அவ்வளோதான். சரி, ஓகே, நமக்கு மேக் நம்பர்னால் என்னன்னு தெரிஞ்சிச்சு. இப்போ நம்ம ஒன்று ஒன்றா பார்ப்போங்க. ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னா க்ரூஸ் மிசைல். க்ரூஸ் மிசைல்னால் என்னங்க? ஆக்சுவலி க்ரூஸ் மிசைலுங்கிறது ஜெட் இன்ஜினில் இயங்கக்கூடிய ஆல்ரெடி ப்ரீ ப்ரோக்ராம்டு ஒரு பாத்தை ரெடி பண்ண ஒரு மிசைல். அதாவது அது எங்கே போய் விழப்போதோ ஆல்ரெடி அதுக்கு ப்ரோக்ராம் பண்ணிவிடுவாங்க. பண்ண பிறகு கரெக்டாக அதே அக்யூரேட்டாக அந்த இடத்துல விழக்கூடிய ஒரு மிசைல் நம்ம க்ரூஸ் மிசைல். இது ஜெட் இன்ஜினை யூஸ் பண்ணி போகிறதுனால லோ ஆட்டிடியூட்லேயே போகுங்க. அதாவது தரைத்தளத்துலேருந்து கிட்டக தூரத்திலே பறந்து நேர்கோட்டிலே பயணிக்கும். இதுதான் இதோட மெயின் ஸ்பெஷலு. நேர்கோட்டிலே பயணித்து கரெக்டான அக்யூரேட்டான இடத்துல போய் விழும். இதுதான் க்ரூஸ் மிசைல். க்ரூஸ் மிசைலில் சில க்ரூஸ் மிசைல் வந்து சப்சோனிக் வேகத்துலேயும் போகக்கூடியது இருக்குது, சூப்பர் சோனிக் வேகத்துலேயும் போகக்கூடியது இருக்குது. ஓகேங்களா? ஹைப்பர்சோனிக் வேகத்தில் போகக்கூடிய க்ரூஸ் மிசைல் கூட இருக்குது. ஆக்சுவலி நம்ம ஸ்பீடை வச்சு மிசைலை பிரிக்கலை, நான் ஒன்று ஒன்றா சொல்லும் போது உங்களுக்கு புரியும். இந்த க்ரூஸ் மிசைலை எதுக்கு தாங்க யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்க்கும்போது ஹை வேல்யூ டார்கெட்ஸை துல்லியமாக தாக்கிறதுக்கு இந்த க்ரூஸ் மிசைலை யூஸ் பண்ணுறாங்க. அதாவது எதிரி நாட்டில் இருக்கிற
ஒரு முக்கியமான இடம், ஹை வேல்யூ டார்கெட்ஸ், அதாவது அவங்க அந்த இடத்துல மிசைல்ஸ் வச்சுருக்கலாம், பாம் வச்சுருக்கலாம், இல்லை அவங்களோட ஆயுதங்கள், துப்பாக்கி கன்று இதெல்லாம் வச்சுருக்கலாம் அந்த இடத்துல. அந்த இடத்த கரெக்டாக அக்யூரேட்டாக தாக்கிறதுக்கு இந்த க்ரூஸ் மிசைலை யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா இது வந்து லோ ஆல்டிடியூட்லேயே பறக்கும், ஒரே நேர்கோட்டில் ஸ்டெடியான ஸ்பீடை மெயின்டைன் பண்ணி போகிறதுனால இது வந்து எந்த ரேடார் கண்ணுக்கும் படாது. இதுதான் இதோட மெயின் ஸ்பெஷலே. அதேமாதிரி நம்மக்கிட்ட ரஷ்யாவும் இந்தியாவும் சேர்ந்து டெவலப் பண்ண பிரம்மோஸ் க்ரூஸ் மிசைல் இருக்குது. இது ஒரு ஒன் ஆஃப் த அட்வான்ஸ்டு க்ரூஸ் மிசைல். இந்த பிரம்மோஸ் வந்து கிட்டத்தட்ட மேக் 2.8 ஸ்பீடில் போகக்கூடியது, அதாவது ஒளியின் வேகத்தை விட 3 மடங்கு அதிகமாக போகக்கூடியது இந்த பிரம்மோஸ் மிசைல். அது மட்டும் இல்லாமல் இந்த பிரம்மோஸ் மிசைலோட ஸ்பெஷலே இதோட மொபிலிட்டி தான். அதாவது இதை வந்து ஏர்லேருந்து லேண்டுக்கு லான்ச் பண்ண முடியும், லேண்ட்லேருந்து ஏருக்கு லான்ச் பண்ண முடியும், ஏர்லேருந்து ஏருக்கு லான்ச் பண்ண முடியும், ஏர்லேருந்து சீக்கு லான்ச் பண்ண முடியும், சீலேருந்து மறுபடியும் ஏருக்கும் லான்ச் பண்ண முடியும். இதேமாரி இதை வெர்சடைலாக யூஸ் பண்ண முடியும் நம்ம பிரம்மோஸ் மிசைலை. ஸோ இந்த க்ரூஸ் மிசைல்லாம் சிம்பிளாக 2 விஷயம் நான் வச்சுங்க. க்ரூஸ் மிசைலுங்கிறது லோ ஆல்டிடியூடில் பறக்கும், தரையிலேருந்து கொஞ்சம் கீழே பறக்கும், நேர்கோட்டில் பறக்கும். இதுக்கு வந்து ஜெட் இன்ஜினை யூஸ் பண்ணி பறக்குது, நேர்கோட்டில் பறக்கிறதுனால இது வந்து ரேடார் கண்ணுக்கு படாது. இதுதான் இதோட ஸ்பெஷல். அடுத்தது நம்ம பலிஸ்டிக் மிசைல்னால் என்னென்னு பார்ப்போம். இந்த பலிஸ்டிக் மிசைல் வந்து க்ரூஸ் மிசைல் போல் கிடையாதுங்க. இது எப்படி இயங்குதுன்னா ஒரு 3 ஸ்டெப் ப்ராசஸ் இருக்குது. அதாவது பூஸ்ட் பேஸு, அடுத்தது மிட் பேஸு, அடுத்து டெர்மினல் பேஸு. இந்தமாரி இந்த 3 பேஸ் ப்ராசஸில் தான் இந்த பலிஸ்டிக் மிசைல் இயங்குது. அதாவது எப்படின்னா ஒரு வானவில் எப்படி இருக்கோ அந்த மாதிரி தாங்க நம்ம பலிஸ்டிக் மிசைல் இயங்கும். சிம்பிளாக ஞாபகம் வச்சுங்க. நம்ம பலிஸ்டிக் மிசைல் லான்ச் பண்ணுறோன்னா இது வந்து லாங் ரேஞ்சில் போகக்கூடியது, நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாத தூரத்தில் போய் அட்டாக் பண்ணக்கூடியது தான் பலிஸ்டிக் மிசைல். ஸோ நம்ம இதை லான்ச் பண்ணுறோன்னா இதோட பூஸ்ட் பேஸ்ன்னு ஃபஸ்ட்டு சொன்னேன்ல, பூஸ்ட் பேஸ்லேருந்து கிளம்பி கிட்டத்தட்ட 1 நிமிஷம் அந்த பூஸ்ட்லேயே போவோம். மேலே வந்து நம்ம பூமியோட அட்மாஸ்பியரை கிராஸ் பண்ண பிறகு அதுக்கப்புறம் ஒவ்வொரு கேப்பாக அதுலேருந்து ரிமூவ் ஆகும். ஃபஸ்ட்டு வந்து மேலே இருக்கிற வார்கெட்டில் இருக்கிற கேப்புக்கு ரிமூவ் ஆகும். அடுத்தது வந்து கீழே இருக்கிற கேப்பு நம்ம பூஸ்ட் இருக்குல்ல அது கீழே வந்துடும். அதுக்கப்புறம் ஒரு மோட்டர் இருக்கும், அது மூலமாக இன்னும் கொஞ்சம் தூரம் போவோம். அதுக்கப்புறம் இன்னொன்று இருக்கும், அது மூலமாக இன்னும் கொஞ்சம் தூரம் போகும். போயிட்டு கரெக்டாக மிட் பேஸ் நடுவில் இருக்கும். நம்ம பூமியோட அட்மாஸ்பியர்லாம் தாண்டி ரொம்ப ஹைட்டுக்கு போயிட்டு அந்த மிட் பேஸ் இருக்குல்ல, அந்த மிட் கோர்ஸ்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துல வெறும் வார்கெட்டு தான் இருக்கும். அதாவது வார்கெட்ஸ்னால் ஒன்றும் இல்லை, அந்த இடத்துல அணு ஆயுதங்கள் முன்னாடி வச்சுருப்பாங்கல்ல அது மட்டும்தான் இருக்கும். அதுலேருந்து கிராவிட்டி யூஸ் பண்ணி மிட் கோர்ஸ்லேருந்து டெர்மினல் பேஸுக்கு, அதாவது எதிரி அட்டாக் பண்ணுற இடத்துக்கு அப்படியே வந்து விழும். அதாவது ஒரு வானவில் போல் இப்படி இங்கே கிளம்பி இப்படி வந்து இப்படி விழும். அதனால் இதில் இருக்கிற மைனாரிட்டி என்னன்னா இது எங்கே போய் விழ போடுறதுன்னு ஈஸியாக நம்ம எல்லாராலும் கணிக்க முடியும், ரேடாருக்கெல்லாம் தெரிஞ்சிடும். இதோட ஸ்பெஷல்னு என்னன்னு பார்த்தோன்னா லாங் ரேஞ்சு தான். நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாத தூரத்தில் அதாவது ஒரு கண்டத்துலேருந்து இன்னொரு கண்டத்தில் போய் தாக்க முடியும் பலிஸ்டிக் மிசைலை வச்சு. அதான் ஐசிபிஎம்னு சொல்லுவாங்க, இன்டர் கான்டினல் பலிஸ்டிக் மிசைல்னு சொல்லுவாங்க. ஸோ லாங் ரேஞ்சில் இருக்கிற எதிரி நாட்டோட முக்கியமான இடங்களும் நகரத்தை அழிக்கிறதுக்கு யூஸ் ஆகிறது தான் நம்மளோட பலிஸ்டிக் மிசைல். ஏன்னா அதுக்கு 1000-2000 கிலோவுக்கு மேலே நம்ம இதை எடுத்துகிட்டு போக முடியும், அதாவது அணு ஆயுதங்களை எடுத்துகிட்டு போய் அங்கே இறக்க முடியும். அப்போனா பாருங்கள், ஒரு நகரமே அழிகிற அளவுக்கு பலிஸ்டிக் மிசைலால் செயல்பட முடியும். சரி, இந்த மிசைலை நீங்கள் சிம்பிளாக ஞாபகம் வச்சுங்க. பலிஸ்டிக் மிசைலுங்கிறது ஒரு வானவில் போல், அதாவது பேராபோலிக் ட்ராஜெக்டரின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு இங்கிலீஷில் சொல்லணும்னா, அந்த வளையத்தை கிரியேட் பண்ணி போய் அட்டாக் பண்ணக்கூடியது. அதுக்கு 3 ஃபேஸில் நடக்கும். ஒன்று வந்து பூஸ்ட் பேஸு, மிட் பேஸு, கீழே வந்து டெர்மினல் பேஸு, இதுதான் அட்டாக் பண்ணுற இடம். இந்த பூஸ்ட்டில் போதில் ஃபியூவில் போய் மிட் கோர்ஸ் அடைஞ்சி அங்கேருந்து வார்ஹெட் மட்டும் நம்மளோட டெர்மினல் பேஸுக்கு வந்து விழும். அதாவது இந்த ஷேப்பில் அது வந்து செயல்படுது. இதுமாரி செயல்படாது. க்ரூஸ் மிசைல் வந்து லோ ஆல்டிடியூடில் இப்படி போய் நேர்கோட்டிலே போய் அட்டாக் பண்ணும். இது வந்து ஒரு வளையத்தை கிரியேட் பண்ணும். இது பலிஸ்டிக் மிசைல் வந்து இதுதாங்க ஒரு தனித்துவமான விஷயம். நீங்கள் ஹைப்பர்சோனிக் மிசைலும் இப்படி இயங்காது, க்ரூஸ் மிசைலும் இப்படி இயங்காது, பலிஸ்டிக் மிசைல் மட்டும் தான் இப்படி இயங்கும். அது மட்டும் இல்லாமல் லாங் ரேஞ்சில் போகக்கூடியது. ஹைப்பர்சோனிக் மிசைல் வந்து ஸ்பீடு தான், ஆனால் வந்து லாங் ரேஞ்சிலலாம் போகாது. இது வந்து லாங் ரேஞ்சில் இருக்கிற தூரத்தில் இருக்கிற பொருட்களை, அதாவது எதிரிகளை வந்து அட்டாக் பண்ணக்கூடியது. ஸோ நம்ம இந்தியாவில் கூட அக்னி சீரீஸ் பலிஸ்டிக் மிசைல் இருக்குது. இதெல்லாம் வந்து லாங் ரேஞ்சில் நம்ம கிட்டத்தட்ட நம்ம அக்னி 5லாம் 5000லேருந்து 7000 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற டார்கெட்டை அட்டாக் பண்ண சொல்கிறாங்க. அப்போனா ஒரு கண்டத்தில் நம்ம இங்கே இருந்துக்கிட்டு சைனாவில் இருக்கிற எந்த நகரத்தை வேணால் அழிக்க முடியும். அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லானது அக்னி சீரியஸ் பலிஸ்டிக் மிசைல். அதேமாதிரி யூஎஸ்லேயும் இந்த மாதிரி பலிஸ்டிக் மிசைல் இருக்குது, லாங் ரேஞ்சில் போகக்கூடியது. மினிட்மேன் 3ன்னு ஒன்று லேட்டஸ்ட்டாக லான்ச் பண்ணது. ஸோ இப்போ க்ரூஸ் மிசைல்லாம் என்னென்னு பார்த்துட்டோம், பலிஸ்டிக் மிசைல்லாம் என்னென்னு பார்த்துட்டோம். கடைசியாக இந்த அட்வான்ஸ்டு சொல்கிறாங்கல்ல, நம்ம
அதாவது வாரில் வந்து ஒரு முக்கியமான இடத்த பிடிக்கணும்னா இந்த மிசைல் கண்டிப்பாக ஒரு நாட்டுக்கு தேவைன்னு நிலைமைக்கு தான் இப்போ தள்ளப்பட்டுட்டு வந்திருக்காங்க. இந்த மிசைல் ஹைப்பர்சோனிக் மிசைல் இதோட ஸ்பெஷல் அப்படி என்ன தாங்க இதில் இருக்குது? ஏன் எல்லா நாடுகளும் இதை சண்டை போட்டு இதை செஞ்சே ஆகும்னு சொல்லி செஞ்சுக்கிறாங்க? ஸோ இந்த ஹைப்பர்சோனிக் மிசைலுங்கிறது ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லைங்க, சின்னதாக ஒரு 2 டிஃப்ரெண்ட்டு தான் இருக்குது. நான் என்னன்னு சொல்லிடுறேன். லான்ச் பண்ணுறதுலேயே 2 டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது. ஒன்று வந்து என்னென்னா இதோட ஸ்பீடுங்க. அதாவது ஹைப்பர்சோனிக் மிசைலுங்கிறது அதோட ஃபஸ்ட்டு ஸ்பெஷலே ஸ்பீடு தாங்க. மேக் 5, அதாவது ஒளியின் வேகத்தை விட 5 மடங்கு அதிகமான வேகத்திலிருந்து மேக் 25, 26, 20க்கு மேலெலாம் போகும். அப்போனா ஒளியின் வேகத்தை விட 25 மடங்கு 20 மடங்கு அதிகமான வேகத்தில் போகக்கூடியது தான் இந்த ஹைப்பர்சோனிக் மிசைல். அப்போனா நினச்சி பாருங்கள், இப்படிங்கிறதுக்குள்ள சறுக்குன்னு கிராஸ் ஆகும். அதாவது சிம்பிளாக சொல்லலாம், ஒரு எதிரி நாடு வந்து நம்ம ஒரு மிசைல் அனுப்புகிறோன்னா அவங்க ஆப்போசிட்டாக ஒரு மிசைல் அனுப்பி அதை அழிப்பாங்க. அந்த நம்மக்கிட்ட ஹைப்பர்சோனிக் மிசைல் இருந்துன்னு வச்சுக்கோங்க, நம்ம அனுப்பிட்டோன்னா அவங்க ஆன் பண்ணுறதுக்குள்ளே அங்கே போய் இந்த மிசைல் விழுந்திருக்கும். அந்த அளவுக்கு ஸ்பீடாக போகக்கூடியது தான் ஹைப்பர்சோனிக் மிசைல். இதுதான் இதோட ஃபஸ்ட்டு ஸ்பெஷலான விஷயம். 2வது ஸ்பெஷலான விஷயம் இந்த ஹைப்பர்சோனிக் மிசைல் என்னென்னா இதோட மெனூரபிலிட்டின்னு சொல்கிறாங்க. வாயில் கொஞ்சம் நுழையாது நினச்சிக்காதீங்க. மெனூரபிலிட்டினா என்னென்னா அதாவது இதில் இருக்கிற ஜிபிஎஸ் ஏஐ சிஸ்டம் மூலமாக இது எப்படி இயங்குனா லோ ஆட்டிடியூட் க்ரூஸ் மிசைல் மாரி, அதாவது தரையிலேருந்து கொஞ்சம் தூரம் கிட்டக்க போய் க்ரூஸ் மிசைல் வந்து நேராக போகும், நேர்கோட்டில் போகும். ஆனால் இது என்னன்னா இதோட இதில் இருக்கிற ஜிபிஎஸ் ஏஐ மூலம் என்ன, இது எப்படி போகும்னா இது தானாகவே ஒரு பாதையை வந்து இப்படி போகும், இப்படி வளையும், இப்படி திரும்பும். அதாவது ஒரே இடத்துல போகாது. நம்ம எதிரி நாட்டில் ஒரு மிசைல் அனுப்புகிறாங்கன்னு வச்சுக்கோங்க, இதை அழிக்கிறதுக்கு இதை பிடிக்கவே முடியாது. ஏன்னா ஒரே நேர்கோட்டில் போகாது, இப்படி வளைஞ்சு இப்படி வளைஞ்சு 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 போய் அட்டாக் பண்ணக்கூடியது தான் நம்ம ஹைப்பர்சோனிக் மிசைல். ஸோ இதோட முக்கியமான ஸ்பெஷலே இதோட மெனூரபிலிட்டி தான். அது வந்து நம்ம யார் கண்ணுக்கு தெரியாமல் சூழ்ச்சித்தனமானு சொல்லலாம், தமிழில் சூழ்ச்சித்தனமாக தந்திரத்தனமானு சொல்லலாம். அந்த மாதிரி வளைஞ்சு வளைஞ்சு போய் அட்டாக் பண்ணக்கூடியது தான் நம்மளோட ஹைப்பர்சோனிக் மிசைல். ஸோ இந்த மிசைலுக்காக தான் எல்லா நாடுகளுமே போட்டி போட்டு தயாரிச்சிருக்காங்க. ஏன்னா ஒரு நாடு நம்ம ஹைப்பர்சோனிக் மிசைல் இருந்ததுன்னா மற்ற நாடுகள்லாம் பயப்படும். ஏன்னா அவங்க ஆன் பண்ணுறதுக்குள்ளே இது போய் அட்டாக் பண்ணுற அளவுக்கு பவரும் இருக்குது, ஸ்பீடும் இருக்குது, அந்த சூழ்ச்சித்தரமான மெனூரபிலிட்டியும் இருக்குது. ஸோ அதுக்காக தான் இப்போ எல்லா நாடுகளும் சண்டை போட்டு இருக்காங்க. நம்ம இந்தியா டெஸ்ட் பண்ணிடுச்சு லேட்டஸ்ட்டாக. ரஷ்யா வச்சுருக்கு, சைனா வச்சுருக்கு, இப்போ நம்ம இந்தியாவும் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். மற்ற நாடுகள்லாம் டெவலப்பிங் ஸ்டேஜில் இருக்காங்க. ஸோ ஹைப்பர்சோனிக் மிசைலோட ஸ்பெஷலே அதோட ஸ்பீடு, மெனூரபிலிட்டி. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் இதில் ஒரு விஷயம் சின்னதாக புரிஞ்சுக்கணும், பலிஸ்டிக் மிசைலும் ஹைப்பர்சோனிக் மிசைலோட வேகத்தில் போகும். ஆனால் அது வந்து பலிஸ்டிக் மிசைல் தான். ஏன்னா இது வேகத்தில் போகிறதுனால மட்டும் அது ஹைப்பர்சோனிக் மிசைலாக ஆகிடாது. பலிஸ்டிக் மிசைல் வந்து அதோட போகிற பாதை வேறு, அது போகிற அதாவது ஸ்பீடு மட்டும் ஒன்றா இருக்கலாம் தவிர பாதையும் அது போகிற தூரமும் வேறு தான் பலிஸ்டிக் மிசைலுக்கும் ஹைப்பர்சோனிக் மிசைலுக்கும் உள்ள மெயின் டிஃப்ரென்ஸு. அதனால் சில இது வந்து பலிஸ்டிக் மிசைல் ஹைப்பர்சோனிக் மிசைல்னு சொல்லுவாங்க, அது ஸ்பீடை வச்சு சொல்லலாம் தவிர ஒரிஜினல் ஹைப்பர்சோனிக் மிசைல்னால் அதோட ஸ்பீடும் அதிகமாக இருக்கணும், அதேமாரி அந்த மெனூரபிலிட்டியும் வந்து பக்காவாக இருக்கணும். அது சூழ்ச்சித்தனமாக போகிறதும் அதுதான் ஒரிஜினல் ஹைப்பர்சோனிக் மிசைல். சரி, ஓகேங்க. இப்போ உங்களுக்கு டீட்டெயில்டாக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். க்ரூஸ் மிசைலாம் என்ன, பலிஸ்டிக் மிசைலாம் என்ன, ஹைப்பர்சோனிக் மிசைலாம் என்னென்னு உங்களுக்கு டீட்டெயிலாக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ உங்களுக்கு ஒரு கம்பாரிசன் டேபிள் போட்டு காமிக்கிறேன், எக்ஸலில் வச்சுருக்கேன், அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அப்படியே அதை டீட்டெயிலாக ஒரு 2 செகண்ட் பார்த்துருங்க, உங்களுக்கு புரியுதான்னு. இல்லைனா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க, இல்லைனா நான் அந்த எக்ஸலில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணி பார்த்துக்குங்க. ஓகேங்க, பார்த்துட்டிங்களா? இப்போ உங்களுக்கு ஒவ்வொரு மிசைலுக்கான டிஃப்ரென்ஸ் என்னென்னு சிம்பிளாக புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த மிசைல்ஸுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாதுங்க. இப்போ ஒவ்வொரு நாட்டுக்கும் மிசைலுங்கிறது ரொம்பவே தேவையான ஒன்று. ஏன்னா நம்ம அந்த காலத்தில் வந்து நம்ம ஏர்க்ராஃப்டில் போய் பாம்பு போட்டாங்க அந்தமாரி. இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு அம்சம்னா மிசைல்ஸ் தான். ஸோ அந்த மிசைலை வந்து நம்ம எந்த அளவுக்கு அட்வான்ஸ்டாக எடுத்துகிட்டு போகிறோமோ அந்த அளவுக்கு நம்ம நாட்டுக்கும் எல்லா நாட்டுக்குமே ரொம்பவே நல்லது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்தியாவும் இப்போ நம்ம மிசைல்ஸில் ரொம்பவே கவனம் செலுத்தி அக்னி சீரீஸில் வந்து 5, 6ன்னு அதில் போயிட்டு இருக்காங்க. நம்மள்கிட்ட இருக்க ஹைப்பர்சோனிக் புதுசாக கொண்டு வராங்க. இந்த பிரம்மோஸில் வந்து பிரம்மோஸ் 2 புதுசாக லான்ச் பண்ண போகிறாங்க. இது மாதிரி புதுசாக நம்ம அட்வான்ஸாக போய்கிட்டே இருக்கோம். அது வந்து ஒரு நல்ல விஷயம் தான் சொல்லணும். பாதுகாப்பு ஆனால் டிஃபென்ஸில் ரொம்பவே நல்ல விஷயம். ஏன்னா நம்மக்கிட்ட 2 முக்கியமான எதிரிகள் இருக்காங்க, ரெட்டை கொம்பு முளைச்ச மாரி. ஒன்று வந்து பாகிஸ்தான், இன்னொன்று சைனா. இவங்க நம்மக்கிட்ட கிட்டவே வரக்கூடாதுன்னா நம்ம வந்து ரொம்பவே இந்த மிசைல்ஸு இந்தமாரி டிஃபென்ஸில் வந்து ரொம்பவே பாதுகாப்பான அட்வான்ஸ்டான எல்லாத்தையுமே வச்சுருந்தா தான் ஒரு நிமிஷம் யோசிப்பாங்க, ஐயோ அவங்கக்கிட்ட போகக்கூடாதுப்பா
அவங்க ஹைப்போசோனிக்லாம் வச்சுருக்காங்க, அவங்ககிட்ட போகக்கூடாதுன்னு எல்லாரும் எனக்கு சாதாரண விஷயம் தானே. இப்போ நம்ம சண்டை போடுறோம், இன்னும் பக்கத்து வீட்டில் அவன் வந்து கையில் துப்பாக்கி வச்சுருக்கான்னு வச்சுங்க, நம்மக்கிட்ட வெறும் கட்டாக தான் இருக்குன்னு வச்சுங்க, அவங்ககிட்ட போகுமா? அதே கான்செப்ட் தான் டிஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லா நாட்டுக்குமே. நம்மக்கிட்ட அவங்க அந்த நாட்டை விட அதிகமான ஒரு நல்ல பொருள், நல்ல ஒரு அட்வான்ஸ்டாக வெப்பன் இருந்ததுன்னா நம்மக்கிட்ட வர்றதுக்கே அவங்க பயப்படுவாங்க. நம்மக்கிட்ட எந்த பிரச்சனையும் வச்சுக்க மாட்டாங்க, எல்லாமே சுபூகமாக போகும். சரி, ஓகேங்க. இப்போ உங்களுக்கு டீட்டெயில்டாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு சப்போஸ் புரியலைன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். அப்படி இல்லை நான் சொன்னதே சில விஷயம் தப்பாக இருந்ததுன்னா கூட கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் அதை என்னென்னு பார்த்து திருத்திக்கிறேன். ஸோ அடுத்து இந்த மாதிரி டிஃபென்ஸ் சம்மந்தப்பட்ட மிசைல்ஸோ இல்லை ராக்கெட்ஸோ இல்லை ஏதாவது எப்படி ஜெட்டு எப்படி ஏர்க்ராஃப்ட் எப்படி அதெல்லாம் எப்படி இயங்குது இல்லை ஏதாவது டிஃப்ரென்ஸு உங்களுக்கு தெரியலனா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் ஒரு வீடியோவாக கண்டிப்பாக போகிறேன் உங்களை மென்ஷன் பண்ணி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்